என்னுடைய தாத்தா நடந்து போனார், என்னுடைய அப்பா பைக்கில் போனார், நான் காரிலே போகிறேன், என்னுடைய பிள்ளை பிஎன்டபிள்யூவிலே போவார், என்னுடைய பேரன் ஃபெராரிலே போவார், திரும்பவும் என்னுடைய பேரனுடைய மகன் நடந்து போவார். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய தத்துவம் சொத்து சேர்ப்பதல்ல. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தாலும் பிள்ளைங்களிடத்தில் சொல்லும்போது ஏமா நீ கஷ்டப்பட்ட, ஏன்பா நீ கஷ்டப்பட்டன்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற போது, நடந்து போகிற போது தான் ஒரு விதமான சிந்தனை, ஒரு விதமான வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக வேண்டும் என்ற நம்பிக்கை, அந்த முயற்சிகள், அந்த வாய்ப்புகள் எல்லாம் அமையும். சொகுசாக பிள்ளைகள் வாழுகிற போது அவர்களுக்கு என்ன தெரியாது, அடுத்த கட்டத்திற்கான வாழ்க்கை எடுத்து போவதற்கான எந்த வழிகளும் தெரியாது. இப்போ பிள்ளைகளுக்கு நான் இவ்வளவு 25 ஆண்டுகள் தியாகம் செய்தேனே என்று பிள்ளைகளிடத்தில் சொல்லும்போது உன்னை யார் செய்ய சொன்னான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிள்ளைகளுக்கு தேவை தியாகம் கிடையாது, பிள்ளைகளுக்கு தேவை கைடன்ஸு தேவை. பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அறிவார்ந்த முறையில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவர்கள் சரியான முறையில் நடப்பதற்கு கற்றுக் கொடுத்து விட வேண்டும். அது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர சொத்து சேர்ப்பதால் எந்த ஒரு பிரயோஜனம் அல்ல. சொத்து சேர்த்து வைக்க வேண்டியதான். ஆனால் அதுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை இழந்து நாம் என்ன செய்யக்கூடாது, சொத்து சேர்க்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு கைடன்ஸை நாம் கொடுக்க வேண்டும்.